முஸ்லிம் மக்கள் டிஎன்ஏயை தமது பிரதிநிதிகளாக ஏற்க மாட்டார்கள் என்று ஹக்கீம் கூறுகிறார். முள்ளிக்குளம் மக்களை சொந்த கிராமத்தில் குடியேற்றுவதற்கு டிஎன்ஏ நீதிமன்றத்தை நாடுகிறது. பலஸ்தீனத்தை சுதந்திர தேசமாக உலக நாடுகள் அங்கீகரிக்க வேண்டுமென்று இலங்கை கோரிக்கை. ஐநா கூட்டத்தில் இலங்கை பற்றி கேள்வி எழுப்ப மேத்யூ ரசல்லி விடுத்த கோரிக்கை நிராகரிப்பு. இனி விரிவான செய்திகள். தமிழ் தேசிய கூட்டமைப்பை முஸ்லிம் மக்கள் தமது பிரதிநிதிகளாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று நீதி அமைச்சரும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தலைவருமான ரவுஃப் ஹக்கீம் தெரிவித்துள்ளார். அண்மையில் நடைபெற்று முடிந்த கிழக்கு மாகாண சபை தேர்தலின் மூலம் இந்த விடயம் அம்பலமாகியுள்ளது. 13ஆம் திருத்தச் சட்டம் அமுல்படுத்தப்பட வேண்டும் என்பதே கிழக்கு மாகாண சபை தேர்தல் முடிவுகள் சொல்லும் செய்தியாகும் என்றும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். தற்போது அமெரிக்கா சென்றுள்ள அமைச்சர் ஹக்கீம் தென் மத்திய ஆசியாவுக்கான அமெரிக்க துணை ராஜாங்க செயலாளர் ரொபர்டோ பிளேக்கை சந்தித்த போதே இவ்வாறு கூறியிருக்கின்றார். கிழக்கு மாகாண சபையில் சர்வகட்சி ஆட்சியை அமைக்க ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் பரிந்துரை செய்தபோதும் இதற்கு ஏனைய எந்த தரப்பும் இணங்கவில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். நாடாளுமன்ற தெரிவுக்குழு நடவடிக்கையின் போது முஸ்லிம் பிரதிநிதிகளும் உள்ளடக்கப்பட வேண்டியது அவசியமானது. தமிழ் தேசிய கூட்டமைப்பினரோ தமிழீழ விடுதலை புலிகளோ எந்தவொரு சந்தர்ப்பத்திலும் முஸ்லிம் மக்களின் நிலைமை குறித்து கருத்து வெளியிடவில்லை. முஸ்லிம் மக்களை தமிழ் தேசிய கூட்டமைப்பினால் பிரதிநிதித்துவப்படுத்த முடியாது என்றும் ஹக்கீம் சுட்டிக்காட்டினார். இடம்பெயர் மக்கள் மீள்குடியேற்றம், முன்னாள் போராளிகளுக்கான புனர்வாழ்வு உள்ளிட்ட விடயங்கள் குறித்து ரொபர்டோ பிளேக்குக்கு அமைச்சர் ஹக்கீம் விளக்கமளித்துள்ளார். மன்னார் மாவட்டம் முசலி பிரதேச செயலாளர் பிரிவின் கீழுள்ள முள்ளிக்குளம் மக்களை அவர்களது சொந்த கிராமத்தில் குடியேற்றுவதற்காக தமிழ் தேசிய கூட்டமைப்பு நீதிமன்றத்தை நாடுவதற்கு தயாராகி வருகிறது. யுத்த நடவடிக்கை காரணமாக இடம்பெயர்ந்து மன்னார் மாவட்டத்தின் பல பகுதிகளிலும் வசித்து வந்த முள்ளிக்குளம் மக்களை சொந்த இடத்தில் மீள்குடியமர்த்துவதற்கு அரசாங்கம் எந்த முயற்சியும் எடுக்கவில்லை. மக்கள் தரப்பில் பல கோரிக்கைகளை முன்வைத்த போதும் எவ்வித பலனும் கிடைக்காத நிலையில் அம்மக்கள் தாமாகவே முள்ளிக்குளத்துக்கு அருகாமையிலுள்ள மலங்காடு பகுதியில் குடியமர்ந்துள்ளனர். இவர்களுக்கு 3 மாதங்களுக்கு மேலாகியும் அடிப்படை வசதிகளை கூட அரசு செய்து கொடுக்கவில்லை. இந்நிலையில் அப்பகுதிக்கு விஜயம் மேற்கொண்ட தமிழரசுக் கட்சியின் செயலாளரும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினருமான மாவை சேனாதிராஜா மக்களின் தேவைகள் பற்றி கேட்டறிந்ததோடு நீதிமன்றின் மூலம் மக்களை சொந்த இடத்தில் மீள் குடியேற்றுவதற்கான முயற்சிகள் பற்றியும் பிரஸ்தாபித்துள்ளார். அத்துடன் மக்களிடமிருந்து ஆவணங்களையும் ஆதாரங்களையும் பெற்றுள்ளார். குறித்த முள்ளிக்குளம் பகுதிகளில் தற்போது இலங்கை கடற்படையினர் நிலை கொண்டுள்ளதோடு பொதுமக்களின் வீடுகளை கடற்படையினரின் குடும்பங்கள் ஆக்கிரமித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. பலஸ்தீனத்தை சுதந்திர தேசமாக உலக நாடுகள் அங்கீகரிக்க வேண்டுமென்று இலங்கை அரசாங்கம் கோரியுள்ளது. ஐக்கிய நாடுகள் அமைப்புக்கான இலங்கையின் நிரந்தர பிரதிநிதி டாக்டர் பாலித கொஹன ஐநா பொதுச்சபை கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது இந்த கோரிக்கையை விடுத்துள்ளார். காலம் தாழ்த்தாது பலஸ்தீனத்தை உலக நாடுகள் அங்கீகரிக்க வேண்டும். அதனை சுதந்திர நாடாக ஏற்றுக்கொண்டு அந்நாட்டு மக்களின் அவலங்களுக்கு உலக தலைவர்கள் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். காலம் தாழ்த்தி எடுக்கப்படும் தீர்மானங்களில் அர்த்தமில்லை என்று அவர் சுட்டிக்காட்டினார். பலஸ்தீன மக்களின் உரிமைகளுக்காக இலங்கை தொடர்ந்தும் குரல் கொடுக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஈரானிலிருந்து மசகு எண்ணெய் இறக்குமதி செய்ய அமெரிக்க அரசாங்கம் அனுமதி அளிக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஈரானிலிருந்து மசகு எண்ணெய் இறக்குமதி செய்வதற்கு அமெரிக்கா விதித்திருந்த தடை உத்தரவை இலங்கை உரிய முறையில் பின்பற்றியுள்ளதால் இந்த சலுகை வழங்கப்படலாம் என்று பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் நம்பிக்கை வெளியிட்டுள்ளது. பொருளாதார தடை விதிக்கப்பட்ட காலத்தில் இலங்கை அரசாங்கம் இறக்குமதி நடவடிக்கைகளை வெகுவாக குறைத்துக் கொண்டது. அதிகளவு மசகு எண்ணெய் இறக்குமதி செய்வதற்கு அனுமதிக்குமாறு அமெரிக்காவிடம் கோரப்படவுள்ளதாக வெளிவிவகார அமைச்சு அறிவித்துள்ளது. அநேகமாக இந்த கோரிக்கைக்கு அமெரிக்க ராஜாங்க திணைக்களம் இணங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதன்படி வரும் காலத்தில் மீளவும் கூடிய அளவில் ஈரானிடமிருந்து இலங்கை மசகு எண்ணெயை இறக்குமதி செய்யும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. குரோதத்தை வெளிப்படுத்திக் கொள்ள தகவல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தக்கூடாது என்று ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். தகவல் தொழில்நுட்பத்தினூடாக குரோத வெளிப்பாடுகள் இடம்பெற்றால்
அதனை தடுக்க தொலைத்தொடர்பு சேவை வழங்குநர்கள் முனைப்பு காட்ட வேண்டும். கலாசாரம், மத நம்பிக்கை, மரபுகளுக்கு குந்தகம் ஏற்படாத வகையில் எவ்வாறு தகவல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்த முடியும் என்பது குறித்து ஆராயப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். தொலைத்தொடர்பு சேவை வழங்குனர் கட்டுப்பாட்டாளர் தொடர்பான சர்வதேச மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே ஜனாதிபதி இவ்வாறு கூறினார். தகவல் தொழில்நுட்பத்தினூடாக மக்களின் வாழ்க்கை முறைமையில் பாரிய மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை கூட்டத்தில் இலங்கை பற்றிய கேள்விகளை கேட்க இன்னர் சிட்டி பிரஸ் நிறுவனத்தின் ஊடகவியலாளர் மேத்யூ ரெசல்லி விடுத்த கோரிக்கையை ஐக்கிய நாடுகள் பொதுச் செயலாளர் நிராகரித்துள்ளதாகவும் இந்நிறுவனம் விடுதலை புலிகளின் ஆதரவு நிறுவனம் என்றும் திவையின தெரிவித்துள்ளது. ஐநா செயலாளர் பான் கி மூன் நியூயார்க்கில் அமைச்சர் GL பீரிஸை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளதோடு மிக விரைவில் அரசியல் தீர்வொன்றை ஏற்படுத்திக் கொள்ள நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக் கொண்டுள்ளார். இலங்கைக்கு எதிராக சுமத்தப்பட்டுள்ள போர் குற்றங்கள் தொடர்பில் ஐக்கிய நாடுகள் அமைப்பு ஏன் நடவடிக்கை எடுப்பதில்லை என்பதை கண்டறிய இன்னர் சிட்டி பிரஸ் முயற்சித்துள்ளதாக தெரிய வருகின்றது என்றும் திவையின குறிப்பிட்டுள்ளது. இலங்கைக்கு எதிராக போர் குற்றங்களை சுமத்தும் நோக்கில் அரசு சார்பற்ற நிறுவனங்களின் செயற்பாட்டாளர்கள் குழுவொன்று சுற்றுலா பயணிகள் என்ற போர்வையில் முள்ளிவாய்க்காலுக்கு சென்று மண்ணை தோண்டி சாட்சியங்களை தேடி வருவதாக தெரிய வந்துள்ளது. இந்த குழுவின் பின்னணியில் நோர்வேயிலுள்ள விடுதலை புலிகளின் தலைவர் நெடியவன் இருப்பதாகவும் இந்த அரசு சார்பற்ற நிறுவனங்களின் செயற்பாட்டாளர்களில் சில பல்கலைக்கழக மாணவர்கள் இருப்பதாகவும் திவையின கூறுகிறது. இலங்கை ராணுவம் ரசாயன ஆயுதங்களை பயன்படுத்தியது என்பதை சர்வதேசத்துக்கு உறுதிப்படுத்துவதற்காக முள்ளிவாய்க்கால், ஆனந்தபுரம் பிரதேசங்களில் மண் தோண்டப்பட்டு வருவதாகவும் திவையின கூறியுள்ளது. ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் அதிஉயர் பீடத்தின் அனுமதியின்றி கட்சியின் தலைவர் கடந்த காலத்தில் எடுத்த தீர்மானங்கள் குறித்து கலந்துரையாட உடனடியாக அதிஉயர் பீடத்தை கூட்டுமாறு அதன் உறுப்பினர்கள் சிலர் கடிதம் மூலம் கட்சியின் செயலாளர் நாயகம் ஹசன் அலிக்கு அறிவித்துள்ளனர். கிழக்கு மாகாணத்தில் ஆட்சியமைக்கும் விடயத்தில் கட்சியின் அதிஉயர் பீடத்தின் அனுமதியின்றி அரசாங்கத்துக்கு ஆதரவு வழங்கியமை, இதன்போது அரசாங்கத்துடன் ஏற்படுத்திக் கொண்ட உடன்படிக்கை தொடர்பாக அதிஉயர் பீடத்துக்கு அறிவிக்கப்படாததால் உடனடியாக அதிஉயர் பீடத்தை கூட்டுமாறும் அவர்கள் கேட்டுள்ளனர். அதேவேளை கிழக்கு மாகாணத்தில் முஸ்லிம் காங்கிரசுக்கு வழங்கப்பட்ட 2 அமைச்சு பதவிகள் கட்சியின் தலைவர் ரவுஃப் ஹக்கீமின் தனிப்பட்ட தீர்மானத்துக்கு அமைய வழங்கப்பட்டதால் கட்சி தலைமை பற்றி கட்சியின் உறுப்பினர்கள் மத்தியில் அதிருப்தி ஏற்பட்டுள்ளது. இதனால் காங்கிரசின் அதிஉயர் பீடத்தை உடனடியாக கூட்ட வேண்டும் என்றும் உறுப்பினர்கள் கோரியுள்ளனர். இந்நிலையில் முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் ஹக்கீம் வெளிநாடு சென்றுள்ளதால் அவர் நாடு திரும்பியதும் அதிஉயர் பீடத்தை கூட்ட எதிர்பார்க்கப்படுவதாக முஸ்லிம் காங்கிரஸ் தகவல்கள் கூறுகின்றன. இலங்கை தமிழரின் நலன் குறித்து திமுக தலைவர் கருணாநிதி எழுதிய கடிதத்துக்கு இந்திய பிரதமர் பதில் அனுப்பியுள்ளார். இலங்கையில் வாழும் தமிழரின் நலனில் இந்திய மத்திய அரசு அக்கறை செலுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி திமுக தலைவர் கருணாநிதி கடந்த ஆகஸ்ட் 20 பிரதமர் மன்மோகன் சிங்குக்கு கடிதம் எழுதியிருந்தார். அந்த கடிதத்துக்கு நேற்று பிரதமர் மன்மோகன் சிங் பதில் கடிதம் அனுப்பியுள்ளார். அதில், உங்கள் கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள விடயங்கள் குறித்து நான் கவனத்தில் எடுத்துக்கொள்வேன். இலங்கையில் நடந்து முடிந்த போருக்கு பிறகு அங்கு வாழும் தமிழரின் நலனை காக்கவும் அவர்களது மறுவாழ்வுக்காகவும் மத்திய அரசு நிச்சயம் நடவடிக்கை எடுக்கும். இலங்கை வாழ் தமிழரின் மறுவாழ்வை நல்ல முறையில் அமைப்பதும் அவர்கள் மீண்டும் அமைதியாக வாழ்வதையும் உறுதி செய்வதே மத்திய அரசின் முக்கிய பணியாகும். இலங்கையில் உள்ள தமிழ் அரசியல் கட்சிகளுடன் பேசி அங்கு தமிழருக்கு சமாதிகாரம் வழங்கப்பட வேண்டுமென்று மத்திய அரசு இலங்கை அரசிடம் கேட்டுக் கொண்டுள்ளது. இலங்கையில் தமிழருக்கு சம உரிமை, மரியாதை, நியாயம், சுயமரியாதை அளிப்பதை உறுதி செய்வதாக இலங்கை அரசும் கூறியுள்ளது. மேலும் இதனை உறுதிப்படுத்தும் நடவடிக்கையில் மத்திய அரசு இணைந்து பணியாற்றும் என்றும் இந்திய பிரதமர் கூறியுள்ளார். டீசலின் விலை உயர்த்தப்பட மாட்டாது என்று இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் அறிவித்துள்ளது. 1 லிட்டர் டீசலின் விலையை இந்திய எண்ணெய் நிறுவனம் அண்மையில் 4 ரூபாவினால் உயர்த்தியிருந்தது. எனினும் டீசலின் விலையை உயர்த்தும் உத்தேசம் கிடையாது என்று பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் அறிவித்துள்ளது. இந்திய எண்ணெய் நிறுவனத்தின் வெளியேற்றம் நாட்டின் 95% நுகர்வோரை பாதிக்காது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்பட்ட நட்டத்தை ஈடு செய்யும் நோக்கில் விலை உயர்த்தப்பட்டதாக இந்தியன் எண்ணெய் நிறுவனம் அறிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. எதிர்காலத்தில் நடைபெறும் தேர்தல்கள் தற்போதுள்ள தேர்தல் முறையை விட வேறு விதமான தேர்தலாக இருக்கும் என்று அமைச்சர் நிமால் சிறிபால டி சில்வா தெரிவித்துள்ளார்.
தேர்தல் முறைமையில் மாற்றங்களை செய்வதற்காக ஏற்கனவே அடிப்படை நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் கூறினார். உள்ளூராட்சி சபை தேர்தல் முறையில் திருத்தங்களை செய்யும் தேர்தல் திருத்தச் சட்டமூலம் வரும் 10ஆம் தேதி நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படவுள்ளது. இந்த புதிய தேர்தல் திருத்தச் சட்டமூலத்தில் தொகுதிவாரி விகிதாசார அடிப்படையில் பிரதிநிதிகளை தெரிவது பற்றிய யோசனைகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. விரிவான செய்திகளுக்கு globaltamilnews.net எனும் இணையத்தை பார்வையிடவும். வணக்கம்.